ஹே காய்ஸ், சுசுகியோட 125cc கம்யூட்டர் பைக் பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125 இருக்க ரைவலாக லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கம்யூட்டர் பைக் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் 125 இருக்க ரைவலாக லான்ச் பண்ண போகிறோம். அதே சமயம் ஹோண்டாவோட SP 125 ரைவலாக லான்ச் பண்ண போகிறோங்கிறத சுசுகி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு டிசைனில் இருக்குது, ஆனால் நியூ கான்ஃபிகரேஷன்ஸ் லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு SP 125 டிசைன் எப்படி இருக்குது, ஆனால் இன்றைக்கும் அந்த பைக்கோட ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது பெஸ்ட்டாக இருக்குது, அந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி சுசுகி பார்த்தீங்கன்னா இந்த 125cc பைக்ஸை இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில சேஞ்சஸ் இருக்குங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், சிங்கிள் சேனல் ABS, அதுக்கப்புறம் இந்த பைக்கோட சீட் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்க போகுது. மைலேஜ் ரொம்பவே முக்கியம். 60லேருந்து 65 km/லிட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய பைக் அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட்டான 125cc பைக்ஸை பார்த்தீங்கன்னா சுசுகி இந்த 2024 லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், சுசுகியில் பெஸ்ட்டான பைக் இந்தியாவில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதை காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, முடிஞ்சால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சுசுகியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிராண்டாக ஒரு காலத்தில் இருந்தது. லேட்டராக பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட்ஸ் வந்து பெருசாக அவங்களுடைய பைக்ஸ்க்கு வந்து கொடுக்க முடியாதனால ஸோ அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட்டுக்கு முன்னாடி வர ஆரம்பிக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டான கம்யூட்டர் பைக்ஸ் எல்லாமே அண்டர் 1 lakhல லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்டர் 1 lakh அப்படிங்கும்போது 93லேருந்து 97,000க்குள்ளே இந்த மாதிரி ஒரு 125cc பைக்ஸ், அதுவும் டாப் வேரியண்ட்டே 1 lakh அண்டரில் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பெஸ்ட்டான பைக்காக இருக்கும். ஏன்னா நல்ல மைலேஜ், நல்ல கம்யூட்டர் பைக்காக இப்போ இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் வேணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா டிராஃபிக் அதிகமாகிடுச்சு, சிட்டிக்குள்ளே ரைட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்க போகுது இன்ஸ்டெட் ஆஃப் 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன்னா குளோபல் மார்க்கெட்டில் இந்த பைக்கோட அந்த கியர் அப்படிங்கிறது 4 ஸ்பீடில் தான் இருக்குது. பட் இந்தியாவில் வந்து 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ்னா இனிஷியல் பிக்கப் நல்லாயிருக்கும், த சேம் டைம் மைலேஜ் அப்படிங்கிறது பெட்டராக கிடைக்கும். இந்த பைக்கில் மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60லேருந்து 65 km/லிட்டர் மைலேஜ். இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 10லேருந்து 12 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து இருக்க போகுது. டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் இப்போதைக்கு குளோபல் மார்க்கெட்டில் இருக்குது. பட் இதை டிஜிட்டலாக மாற்றி ப்ளூடூத் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் LED ஹெட்லேம்ப், LED டெயில் லேம்ப், இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹாலஜன் பல்ப் தான் கொடுக்க போறாங்க. ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும், ரியர்ல பாத்தீங்கன்னா ட்வின் ஷாக் அப்சர்வர் இருக்கக்கூடிய சஸ்பென்ஷன் தான் வரப்போகுது. ஆப்ரேட்டான ஹேண்டில் பார் இருக்கும். ரொம்பவே வெயிட்லெஸ் ஆன ஒரு கம்யூட்டர் தான் இருக்க போகுது. அண்டர் 120 kg அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப வெயிட்லெஸ் ஆன பைக். ஏர் கூல்ட் இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபியூல் இன்ஜெக்ஷன் இந்த பைக்ல கம்பல்சரி இருந்தே ஆகணும். ஆனால் முக்கியமான விஷயம், இந்த பைக்ல அலாய் வீல்ஸும் வந்து 17 இன்ச்சில் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் ரேடியல் டயர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷன் இப்போ லேட்டஸ்ட் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். மேபி இந்த பைக்கோட டிசைன் ஸ்லைட்லி சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக பெஸ்ட்டான பைக்காக இருக்கும். ஏன் இப்போ இருக்கக்கூடிய ஜிக்ஸர் SF இல்லாட்டி வந்து ஜிக்ஸர் 150யோட அந்த டிசைன் பேட்டர்னில் ஒரு நல்ல கம்யூட்டர் பைக் அண்டர் 1 lakhல கொடுத்தாங்கன்னா தாறுமாறாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மூவ் அப்படிங்கிறது சுசுகியில் ஒரு பெஸ்ட்டான ஒரு மூவ் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா 110cc இந்த பைக்கை லான்ச் பண்ணாங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய ஒரு இம்ப்ரெஷன் வராது. அப்படிங்கிறதுனால 125cc இந்த கம்யூட்டர் பைக்கை இந்தியாவில் வந்து கூடி சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ 2024 சுசுகி கிட்ட இருந்து நாம எக்ஸ்பெக்ட் பண்ணுற பைக் மேபி இந்த ஒரு கம்யூட்டர் பைக்காக கூட இருக்கலாம். அண்டர் 1 lakh அப்படிங்கும்போது கண்டிப்பாக அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். சேம் டைம் கான்ஃபிகரேஷன், டெக்னாலஜி, ரைடிங் எர்கனாமிக்ஸ் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது. டெஃபினட்டாக இந்த பைக் ஹோண்டாவோட SP 125 அண்ட் தென் TVSோட ரைடர் 125க்கெல்லாம் ஒரு டைரக்ட் காம்படிட்டராக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பெஸ்ட்டான பைக்காக இருந்தாலுமே இப்போ ஹீரோ லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் 125 இருக்குது. எந்த அளவுக்கு காம்படிட்டராக இருக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.